ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா முக்கனி பாயாசமும் மாங்காய் பச்சடியும் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு நம்ம பார்ப்போம். சிறுபருப்பு 50னா சவ்வரிசி 100. இதை இப்போ நம்ம வறுக்கணும். சிறுபருப்பு கருக்காமல் சிம்மில் வச்சு பருப்பை நல்லா கொஞ்சம் லேசாக வறுக்கணும். லேசாக வாசம் வந்தவுடனே நம்ம அதை இறக்கிடணும். இப்போ சிறுபருப்பை வறுத்தாச்சு. அடுத்தது சவ்வரிசியும் வறுக்கணும். சவ்வரிசி நல்லா இதை மாதிரி வறுக்கணும். நல்லா அது பொரி மாதிரி வெடித்து வரும். அந்த சைஸில் நம்ம வறுத்ததை எடுத்துடணும். இப்போ நம்ம அரிசியும் சவ்வரிசியும் பருப்பும் ரெண்டும் ஒன்றா தட்டி இதை களைஞ்சி குக்கரில் வேக வைக்கணும். தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். 1 கிளாஸு பசும்பாலும் அதோடு சேர்த்து ஊற்றிடுவேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாலும். இப்போ நம்ம குக்கரை மூடி 3 விசில் அடித்தா போதும். இப்போ மாம்பழம், சின்ன மாம்பழம், ஒரு வாழைப்பழம் 1, பழப்பழம் 3 சோளம் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம் பாதி எடுத்தால் போதும். இது நம்ம 3ஐயும் பொடிசாக தனித்தனியாக பொடிசாக நறுக்கி இதில் மண்டல பாவு வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மண்டலம் அது 1 டம்ளர் அதை நம்ம பாவு காய்ச்சிக்கணும். பாவு நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த பாயாசத்தில் ஊற்றிக்கலாம். நல்ல பாவை வடிகட்டி நம்ம அதில் சேர்த்துக்கணும். இப்போ பாயாசம் நல்லா கிளறி விடும். அதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடும். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அண்டிப்பருப்பு ஏலக்காவை நம்ம வறுத்துக்கணும். அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தையும் வறுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அந்த பழம் பொடிசாக நறுக்குனதை நம்ம அதே நெய்யில் வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் 3ஐயும் ஒன்றா போட்டு அந்த நெய்யிலையே நம்ம வறுக்கணும். அடி லேசாக கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். அடுப்பை சிம்மிலேயே வச்சு நம்ம வதக்கணும். இப்போ தேங்காய் பூ இதில் திரி வச்சுருக்கோம். ஒரு அரை முறிக்கு இவ்வளோ தேங்காய் நம்ம திரி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதில் ஒரு 4 ஏலக்காவும் போட்டு தண்ணி ஊற்றி பால் எடுத்துடும். நமக்கு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ இந்த பழத்தை எடுத்து நம்ம அந்த பாயசத்தோட தட்டிடலாம். தட்டி அதில் 2 ஸ்பூன் நெய் விடணும். அண்டிப்பருப்பு ஏலக்காய்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆற வச்சு தேங்காய் பாலை நம்ம ஊற்றணும். இப்போ நமக்கு முக்கனி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. முக்கனி பாயாசம் ரெடி ஆச்சு. தமிழ் மாசப்பருப்புக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யணும் பார்ப்போம். கிளிமொக்கு மாங்காய் இது நல்லா தொளி சீவி விடணும். நல்லா இப்படி லேசாக இதெல்லாம் வெட்டிக்கணும். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கணும். கருவேப்பிலையும் போட்டுக்கணும். இந்த மிளகாவில் உரப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஒரு 3 மிளகாவை போட்டிருக்கிறேன். சிறிதளவு பெருங்காயத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கணும். இப்போ மாங்காவை செதுக்கி வச்சுருந்த அதில் போடணும். அதை நல்லா வதக்கி விடணும். உப்பு தேவையானது போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். அது நல்லா வதக்கிடணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சம் வேக விடணும். மூடி வச்சுக்கணும். அப்பப்போ கொஞ்சம் நம்ம அதை கிளறி விடணும். இப்போ முக்கால்வாசி வந்துடுச்சு. இப்போ நல்லா மாங்காய் கொலைய வந்துடுச்சு. வெல்லம் வந்து ஒரு 200 வெல்லம் போடுறேன். மாங்காய் புளிப்புக்கு தந்தாலும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். சிறிதளவு வேப்பம்பூவும் கொஞ்சம் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு.